இந்தியா கடந்த காலங்களில் துருக்கியிடமிருந்து பலமுறை அவமானகரமான செயல்களை எதிர்கொண்ட போதிலும் துருக்கி தனது பகைமையான நடவடிக்கைகளை நிறுத்தவில்லை. மீண்டும் ஒருமுறை இந்தியாவை அவமானப்படுத்த முயற்சித்தது துருக்கி. இந்த செயலின் விளைவாக மத்தியதரை கடலில் ஒரு பெரிய சர்ச்சை உருவாகியது. இது சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியது. துருக்கி மீண்டும் இந்தியாவை அவமானிக்க முயன்று இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS திரிகண்டுக்கு கெடு விதிக்க தயாரானது. இந்த நேரத்தில் INS திரிகண்ட் துருக்கியின் கடல் எல்லைக்கு மிக அருகில் வெறும் 450 கடல் மைல்கள் தொலைவில் இருந்தது. இது துருக்கிக்கு அழுத்தத்தை அதிகரித்தது. வெறுப்பு நிறைந்த நோக்கத்துடன் துருக்கி INS திரிகண்டை பயமுறுத்துவதற்காக தனது கப்பல்களை அனுப்பியது. இந்த திடீர் நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா தனது முழு இராணுவ பலத்துடன் துருக்கியை எதிர்கொள்ள தயாரானது. இந்த முறை இந்தியா ஒரு கப்பல் அல்ல, 4 போர்க்கப்பல்களை மத்தியதரை கடலுக்கு அனுப்பி தனது இராணுவ திறனை வெளிப்படுத்தியது. மேலும் இந்திய கடற்படைக்கு முழு சுதந்திரம் ஃப்ரீ ஹேண்ட் வழங்கப்பட்டது. இது துருக்கிக்கு தெளிவான எச்சரிக்கையாக கருதப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் INS திரிகண்ட் துருக்கியின் கப்பல்களை பயங்கரமாக தோற்கடித்தது. இந்தியா வானில் பிரம்மோஸ் ஏவுகணைகளால் அழிவை ஏற்படுத்தியதால் துருக்கி தீவிர கவலையில் ஆழ்ந்தது. துருக்கி மத்தியதரை கடலில் நடத்தி வந்த சட்டவிரோத கடற்படை தளத்தை INS திரிகண்ட் வெறும் சில வினாடிகளில் அழித்தது. இதனால் கோபமடைந்த துருக்கி இந்தியாவுக்கு பயங்கர எச்சரிக்கைகளை விடுத்தது. இருப்பினும் கடந்த 48 மணி நேரத்தில் துருக்கி மீண்டும் ஒருமுறை தீய சதித்திட்டங்களில் ஈடுபட்டது. INS திரிகண்டை மத்தியதரை கடலில் தடுக்க துருக்கி இந்தியாவை மிரட்டியது. இந்த மிரட்டல் முறையை மேலும் தீவிரப்படுத்தி துருக்கி இந்தியாவின் மீது தாக்குதல் தோரணையில் முன்னேறியது. ஆனால் துருக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டது. இந்த செயல்களின் விளைவுகள் எதிர்பாராத அளவுக்கு கடுமையாக இருக்கும். ஏனெனில் மத்தியதரை கடலில் INS திரிகண்ட் தனியாக இல்லை, அதனுடன் மேலும் 4 இந்திய போர்க்கப்பல்களும் உலாவுகின்றன. இந்த கப்பல்களை இந்தியா INS திரிகண்டுக்கு அருகில், அதாவது துருக்கியின் எல்லைக்கு அருகே அனுப்பியது. இந்த முன்னேற்றத்துடன் இந்தியா ஒரு தைரியமான முடிவை எடுத்தது. தனது போர்க்கப்பல்களுக்கு முழு சுதந்திரம் வழங்கி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டது. இப்போது துருக்கியின் நிலைமை மிகவும் சிக்கலாக மாறியுள்ளது. துருக்கி இந்த நெருக்கடிக்கு எவ்வாறு பதிலளிக்கப் போகிறது என்பதை இப்போது உலகம் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. இந்திய கடற்படைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டிருப்பதால் துருக்கி ஏதேனும் தாக்குதல் அல்லது மிரட்டல் செய்தால் அதற்கு தகுந்தவாறு பதிலளிக்க இந்திய கடற்படைக்கு அனுமதி உள்ளது என்பது தெளிவாகிறது. முழு தகவலின்படி துருக்கி மீண்டும் ஒரு முறை INS திரிகண்டை சுற்றி வளைத்து அதை மூழ்கடிக்க முயற்சித்தது. ஆனால் கடந்த 48 மணி நேரமாக துருக்கி முற்றிலும் ஏமாற்றத்தில் மூழ்கியுள்ளது. கடந்த 12 மணி நேரமாக துருக்கி தனது கடற்படையை INS திரிகண்டுக்கு அருகில் இருந்து பின்வாங்கி வந்தாலும் எதிர்பாராத விதமாக மீண்டும் அதை இலக்காக்கியது. இந்த விஷயத்தின் பின்னணியில் உள்ள காரணங்களை புரிந்து கொள்ள இந்த நிகழ்வுகளை ஆழமாக ஆராய வேண்டும். இந்த சேனலுடன் தொடர்ந்து இருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவில் நாம் மிக முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்தியாவின் அடுத்த படி என்ன? இந்த முறை இந்தியா தனியாக இல்லாமல் இஸ்ரேலுடன் இணைந்து எவ்வாறு செயல்படப் போகிறது? இந்தியா இப்போது தனியாக இல்லை. INS திரிகண்டுடன் இஸ்ரேலும் உறுதியான ஆதரவை அளிக்கிறது. இஸ்ரேலில் இருந்து பெரிய அளவில் இராணுவ தயாரிப்புகள் நடைபெற்றுள்ளன. இது துருக்கிக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா தற்போது ஒரு இராஜதந்திர சக்தியாக மட்டுமல்லாமல் ஒரு வலிமையான இராணுவ சக்தியாகவும் உலகுக்கு நிரூபித்துள்ளது. மத்தியதரை கடலில் இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் வேறு எந்த நாட்டாலும் செய்ய முடியாத தைரியமான செயல்களாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இப்போது INS
திரிகண்டை சுற்றி வளைக்கும் துருக்கியின் முயற்சி எவ்வளவு வலிமையாக பதிலடி கொடுக்கப்படும் என்பதை பார்க்க வேண்டும். இந்தியா இந்த நெருக்கடியில் பெரிய முடிவுகளை எடுத்துள்ளது மற்றும் தனது கடற்படைக்கு சிறப்பு உத்தரவுகளை வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவுகள் என்னவென்பதை அறிவதற்கு முன் கமெண்ட் பாக்ஸில் இந்தியாவின் இந்த வெற்றிக்கும் இந்த சக்திக்கும் ஒரு ஜெய் ஹிந்த் கண்டிப்பாக எழுதுங்கள். இந்த கதை மத்தியதரை கடலில் இந்தியா INS திரிகண்டை இறக்கிய போது தொடங்கியது. துருக்கி இந்தியாவுக்கு எவ்வளவு எதிர்ப்பு காட்டினாலும் இந்தியா அதற்கு உறுதியாக பதிலளித்து துருக்கியை வியர்க்க வைத்தது. இந்தியா 1, 2 அல்ல 3 பிரம்மோஸ் ஏவுகணைகளுடன் துருக்கியை பின்னுக்கு தள்ளியது. ஆனால் துருக்கி திடீரென பின்னால் இருந்து தாக்க முயற்சித்தது. இதை முதுகில் குத்து என்று அழைக்கலாம். துருக்கி இந்தியாவுக்கு முன்னால் ஒரு விதமாகவும் பின்னால் வேறு விதமாகவும் நடந்து கொள்கிறது. ஆனால் இந்தியா ஏற்கனவே துருக்கியை தோற்கடித்து விட்டது. INS திரிகண்ட் துருக்கியின் கடல் எல்லையில் இருந்து சுமார் 450 கடல் மைல்கள் தொலைவில் கிரீஸுடன் கடற்படை பயிற்சிகளை நேவல் எக்ஸர்சைஸ் நடத்தி வருகிறது. துருக்கி இப்போது இந்தியாவை பயமுறுத்த முயற்சிக்கிறது. ஆனால் இந்தியா ஏற்கனவே சர்வதேச விதிகளை தெளிவாக எச்சரித்துள்ளது. ஒரு நாடு மற்றொரு நாட்டுடன் கடற்படை பயிற்சிகளை நடத்தும் போது மூன்றாவது நாடு அந்த பயிற்சிகளை தாக்குவது அல்லது அந்த பகுதியை தங்களுடையதாக அறிவிப்பது நேரடி தாக்குதலாக கருதப்படும். துருக்கி மீண்டும் இதே தவறை செய்தது. இந்தியாவிலிருந்து வந்த INS திரிகண்ட் துருக்கியின் கடல் எல்லையில் இருந்து சுமார் 50 கடல் மைல்கள் தொலைவில் கடற்படை பயிற்சிகளில் பங்கேற்கும் போது துருக்கி தனது கடற்படையில் 5 போர்க்கப்பல்களை அனுப்பி INS திரிகண்டை சுற்றி வளைத்தது. மேலும் துருக்கி தற்கொலை ட்ரோன்களையும் அனுப்பியது. இவை INS திரிகண்டை இலக்காக கொண்டிருந்தன. தற்போது மத்தியதரை கடலில் INS திரிகண்ட் ஒரு முக்கிய இடத்தில் உள்ளது மற்றும் துருக்கி மீண்டும் ஒரு கெடு விதிக்க தயாராகிறது. துருக்கியின் கோரிக்கையின்படி INS திரிகண்ட் துருக்கியின் கடல் எல்லையில் இருந்து 450 கடல் மைல்கள் தொலைவுக்கு செல்ல வேண்டும், இல்லையெனில் பெரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. இங்கே கதையில் ஒரு எதிர்பாராத திருப்பம் வருகிறது. இஸ்ரேலின் நுழைவு. இந்த நிகழ்வில் இஸ்ரேல் திடீரென பங்கேற்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது துருக்கி இந்தியாவுடன் இஸ்ரேலுடனும் பகைமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இஸ்ரேல் தனது 3 போர்க்கப்பல்களை மத்தியதரை கடலுக்கு அனுப்பியது. துருக்கி இந்தியாவின் மீது தனது தற்கொலை ட்ரோன்களை பயன்படுத்தப் போவதாக தெளிவாக அறிவித்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் தைரியமாக பதிலளித்தது. சரி, செய்யுங்கள். நீங்கள் இதைத்தான் விரும்பினால் செய்ய தயாராக இருங்கள். இஸ்ரேல் உலகில் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ளது மற்றும் அதன் இராணுவ வலிமையுடன் போட்டியிட முடியாது என்பது உலகுக்கு தெரியும். இஸ்ரேல் இப்போது இந்தியாவுடன் இணைந்து இந்த நெருக்கடியில் போட்டியிட தயாராக உள்ளது. இஸ்ரேல் இந்தியாவுக்கு தற்கொலை ட்ரோன்களை வழங்குகிறது. இது இந்திய கடற்படையின் வலிமையை மேலும் அதிகரிக்கிறது. துருக்கி இஸ்ரேலின் தலையீட்டை ஏற்க முடியாது என்றும் இந்த விஷயத்தில் பயத்தில் உள்ளதாகவும் தெளிவுபடுத்தியது. ஆனால் துருக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டது. INS திரிகண்ட் தனியாக இல்லை. அது சில வினாடிகளில் துருக்கியின் கடற்படையை அழிக்கும் திறன் கொண்டது. கடந்த காலத்தில் இந்தியா INS திரிகண்டுக்கு முழு சுதந்திரம் வழங்கவில்லை. ஆனால் இப்போது அந்த சுதந்திரம் கிடைத்தவுடன் INS திரிகண்ட் ஒரு பெரிய நடவடிக்கைக்கு தயாராகிறது. ஒரு பக்கம் துருக்கி சவுதி அரேபியாவின் ஆதரவுடன் நிற்கிறது. மறுபக்கம் இந்தியாவுடன் இஸ்ரேலும் களத்தில் இறங்கியுள்ளது. இஸ்ரேல் தெளிவாக எச்சரித்துள்ளது, இந்தியாவை விட்டுவிடு. முதலில் எங்களுடன் போராடி வெற்றி பெறு. இஸ்ரேல் தனது போர்க்கப்பல்களை மத்தியதரை கடலில் அடுத்த 12 மணி நேரத்தில் இறக்க உள்ளது மற்றும் யாருக்காவது தைரியம் இருந்தால் தடுத்து காட்டட்டும் என்று சவால் விடுத்துள்ளது. துருக்கி இப்போது இந்த விஷயத்தில் தெளிவு அளிக்க தொடங்கியுள்ளது. INS திரிகண்ட் தங்கள் கடல் பகுதியில் ஊடுருவ முயற்சிக்கிறது என்று, அதற்காகவே இந்த நடவடிக்கையை எடுத்தோம் என்று துருக்கி வாதிடுகிறது. ஆனால் உலகுக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால், துருக்கி மத்தியதரை கடலில் சுமார் 450 கடல் மைல்கள் பகுதியை தனது கட்டுப்பாட்டில் எடுத்து அங்கு ஒரு கடற்படை தளத்தை கட்டியுள்ளது. இந்த தளத்தில் துருக்கி தனது போர்க்கப்பல்களை வைத்திருந்தது. இந்தியா
2 நாட்களுக்கு முன்பு இந்த போர்க்கப்பல்களை இலக்காக்கி அழித்தது. இதனால் துருக்கி தீவிர பயத்தில் ஆழ்ந்தது. ஒரு பக்கம் இந்தியா தனியாக இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது, இப்போது இஸ்ரேலும் இந்த விஷயத்தில் தலையிட்டுள்ளது. இந்த நெருக்கடியில் இருந்து துருக்கியை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. துருக்கி 3வது நாட்டின் தலையீட்டை பொறுத்துக் கொள்ளாது என்றும், இஸ்ரேல் இந்த விஷயத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது. இருப்பினும் இந்தியாவிலிருந்து 4 போர்க்கப்பல்கள் அனுப்பப்பட்ட செய்தி வந்த பிறகு துருக்கி மீண்டும் ஒரு முறை விளக்கம் அளிக்க முயற்சிக்கிறது. இந்தியா இந்த முழு விவகாரத்திலும் துருக்கிக்கு நேரடியாக ஒரு கெடு விதித்தது. INS திரிகண்டை சுற்றி சுமார் 8 மணி நேரத்திற்கு பிறகு துருக்கியின் கப்பல்கள் தென்பட்டால் அதற்கு பிறகு ஏற்படும் விளைவுகளுக்கு இந்தியா பொறுப்பாகாது. அது துருக்கியே பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு என்று தெளிவுபடுத்தியது. இந்த 8 மணி நேர கெடு துருக்கிக்கு பெரிய அடியாக அமைந்தது. துருக்கி இன்னும் தாங்கள் இந்த விஷயத்தில் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தாலும் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருகிறது. மத்தியதரை கடலில் துருக்கியின் மீது இந்தியா இதுவரை காட்டிய பொறுமையும் அமைதியும் இனி இருக்காது என்று சர்வதேச ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். துருக்கி INS திரிகண்டை சுற்றி வளைப்பதன் மூலம் பெரிய தவறு செய்தது. இந்த செயல் இந்தியாவிடமிருந்து ஒரு கடுமையான பதிலடிக்கு காரணமாகும். இப்போது இந்தியா இந்த நெருக்கடியை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் மத்தியதரை கடலில் துருக்கியை கடுமையாக எதிர்கொள்ளும் இந்தியா, மறுபக்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் யுனைடெட் நேஷன்ஸ் இருந்து வந்த தகவல் மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் பதவிக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து பெரிய செய்திகள் வருகின்றன. இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் நடந்த நிகழ்வுகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. இந்த விஷயத்தில் சீனா தனது வீட்டோ உரிமையை பயன்படுத்தி இந்தியாவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. இந்த முறை சீனா வீட்டோ மூலம் இந்தியாவுக்கு நேர்மறையாக நின்றது. துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் சில மற்ற நாடுகள் இந்த விஷயத்தில் குழப்பமாக செயல்பட்டன. அதனால்தான் இந்தியா ஒரு பக்கம் மத்தியதரை கடலில் துருக்கியையும் மறுபக்கம் செங்கடலில் சவுதி அரேபியாவையும் கட்டுப்படுத்தியது. ஐக்கிய நாடுகள் சபையிலும் இந்தியா இந்த நாடுகளுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. இந்தியா துருக்கிக்கு நேரடியாக ஒரு கடுமையான பதிலை அளித்தது. அதை கேட்டு உலகமே ஆச்சரியப்பட்டது. இந்தியா தெளிவாக கூறியது, துருக்கி முதலில் தனது எல்லைகளில் இருக்க வேண்டும், தனது நாட்டு மக்களை பாதுகாப்பாக கவனிக்க வேண்டும். உதாரணமாக, இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் பேசிக் கொண்டிருக்கும் போது துருக்கியின் பிரதிநிதிகள் எழுந்து இந்தியா தங்களுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது என்று வாதிட்டனர். ஆனால் அப்போது சுமார் 146 நாடுகள் இந்தியாவின் பக்கம் பேசத் தொடங்கின. இது இந்தியா கூறிய விஷயங்களை சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்கிறது என்றும் இந்தியா சரியாக இருக்கிறது என்றும் தெளிவுபடுத்துகிறது. இப்போது பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்தியா துருக்கியை இனி எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது. இந்தியாவின் அடுத்த படி துருக்கிக்கு ஒரு பெரிய அடியாக மாறலாம். இந்த நெருக்கடியில் இந்தியா ஒரு பெரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை எழுதுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். புதிய செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.